Good morning to all. 11th computer science 11th computer scienceல ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம் ஓகேவா. ஸோ 11th கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்த்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ 5 யூனிட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டில் கம்ப்யூட்டர்னால் என்ன, அதில் யூஸ் பண்ணக்கூடிய பேசிக் காம்போனன்ட்ஸ் என்ன, அதில் என்ன நம்பர் சிஸ்டம் எப்படி யூஸ் பண்ணுவோம், அண்ட் தென் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னால் யூசருக்கும் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்க்கும் எப்படி இன்டர்ஃபேஸ் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்றத அதுதான் வந்து இன்டர்ஃபேஸ் ப்ரொவைட் பண்ணுறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவோம். நெக்ஸ்ட் யூனிட் 2 அல்காரிதமிக் ப்ராப்ளம் சால்விங். ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணுவோம் அப்படின்றத பார்ப்போம். தேர்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் யூனிட்டை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் C++ பார்ப்போம். ஸோ இது ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதில் எப்படி ப்ரோக்ராம்ஸ்லாம் டெவலப் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். யூனிட் 5ல் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எத்திக்ஸ் அண்ட் தென் அதோட செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகேவா. சேம் இதே தான் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்க்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் 5 யூனிட் ஃபஸ்ட்டு யூனிட் வந்து சேமாக தான் இருக்கும் ஓகேவா. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மொத்தமாக வந்து 6 யூனிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 5 யூனிட்ஸ் சேம் அதே தான். கம்ப்யூட்டர்னா என்ன, அதனோட ஜென்ரேஷன்ஸ் என்ன, ஓஎஸ்னா என்னன்னு பார்ப்போம். செகண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆஃபீஸ் பேக்கேஜ் பற்றி பார்ப்போம். ஓப்பன் ஆஃபீஸ் பேக்கேஜ் அப்படின்னா என்னென்னா, அதில் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை ஒரு டெக்ஸ்ட்டை ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை எப்படி ரெடி பண்ணுவோம், அதை எப்படி எடிட் பண்ணுவோம், அண்ட் தென் ஒரு கால்குலேஷன்ஸில் எப்படி ஃபாஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுவோம், அண்ட் தென் ஸ்லைட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ப்ரெசன்ட் பண்ணுவோம் அப்படின்றது எல்லாமே வந்து இதில் பார்ப்போம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 4 and 5 பார்த்திங்கன்னா வெப்பேஜ். ஸோ வெப்பேஜ் எப்படி டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெப்பேஜ் அப்படின்னா இப்போ ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு போட்டோன்னே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது இல்லையா, அந்த பேஜ் தான் நம்ம வந்து வெப் பேஜ்னு சொல்லுவோம். அதில் யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜஸ் தான் வந்து HTML, CSS, JavaScript இது எல்லாமே ஓகேவா. அண்ட் தென் யூனிட் 5 கம்ப்யூட்டர் எத்திக்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி, அண்ட் தென் யூனிட் 6 வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கம்ப்யூட்டிங். ஸோ உங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்க்கும் பார்த்திங்க அப்படின்னா 5 யூனிட்ஸ் வந்து காமனாக தான் இருக்கும் ஓகேவா. ஸோ பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இதில் இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர்னால் என்ன, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்றது இதுதான். இதை வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸில் என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கீபோர்டு அப்படின்றது கீஸ், நம்பர்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம கம்ப்யூட்டருக்கு டேட்டாஸ் அதாவது இன்புட்டை வந்து எப்படி கொடுப்போம் அப்படின்னா கீபோர்டு மூலமாக தான் கொடுப்போம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மவுஸ் அப்படின்றது பாயிண்டிங் டிவைசஸ்ன்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ அதுதான் வந்து மவுஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மானிட்டர்ன்றது டிஸ்பிளே யூனிட்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிபியூன்றது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னா ஹார்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் தான் வந்து நம்ம சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்லுவோம். ஸோ இந்த சிபியூக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது மாதிரி மதர் போர்டு இருக்கும். இது மதர் போர்டுன்னு சொல்லுவோம். எல்லா காம்போனன்ட்ஸும் இந்த மதர் போர்டில் தான் இருக்கும். ஸோ இந்த மதர் போர்டில் என்னென்ன மெயின் காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் ட்ரைவ். ஸோ ஹார்ட் ட்ரைவ் அப்படின்னா மெமரி இது வந்து ஒரு மெமரி டிவைசஸ் தான் ஓகேவா. இது வந்து ஒரு மெமரி டிவைசஸ் தான். அண்ட் தென் டிவிடி பர்னர் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா டிவிடி நம்ம ரைட் பண்ணுறதுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் டிவிடி பர்னர். பவர் சப்ளை அப்படின்றது SMPSன்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ பவர் சப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து இது பவர் சப்ளை. அண்ட் தென் மெமரி அப்படின்றது ரேமு ஓகேவா. ரேம் அப்படின்னா என்னென்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ரேமை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மெமரின்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ இதை வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு சொல்லுவோம். ஸோ ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னா கரண்ட்டாக நம்ம வந்து சிஸ்டமில் வந்து ஏதாவது ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம கரண்ட்டாக என்னதான் பென்ட்ரைவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த டேட்டாஸ் வந்து ரேமில் இருக்கும்போது சிஸ்டமில் ப்ராசஸ் ஆகும்போது அந்த டேட்டாஸ் வந்து ரேமில் இருக்கும் ஓகேவா. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த ப்ராசஸ் த டேட்டாஸ் வாஸ் டெஸ்ட்ராய்டு ஓகே. ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டேட்டாஸ் வந்து ரேமில் டெஸ்ட்ராய் ஆயிரும். ஸோ அதனால் இது டெம்ப்ரரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹீட் சிங்க் அண்ட் ஃபேன்னா ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது அந்த ஹீட் சிங்க் அண்ட் ஃபேன். அண்ட் தென் CPU
சிபியு அப்படின்றது இதுதான் வந்து கண்ட்ரோல் யூனிட். ஓவராக இது எல்லா காம்போனன்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தான் இந்த சிபியு அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டெல் கோர் i3, இன்டெல் கோர் i10 அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதுதான் வந்து இந்த சிபியு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது. நெக்ஸ்ட் வீடியோ கார்டு அப்படின்றது கிராஃபிக்ஸ் கார்டு தான் வந்து நம்ம வீடியோ கார்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் வந்து சிபியூவில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் தான் வந்து இது எல்லாமே. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போகலாமா? ஸோ ஃபஸ்ட் கம்ப்யூட்டர்னால் என்னன்னு பார்த்தோம், கம்ப்யூட்டர்னால் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்றது ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸ். ஸோ அந்த எலக்ட்ரானிக் டிவைஸோட ஒர்க் என்ன அப்படின்னா, நம்ம கொடுக்குற இன்புட்டை அக்செப்ட் பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்கக்கூடியதான் வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இன்புட்டை வந்து நம்ம கொடுக்குறது வந்து எப்படி கொடுப்போம்னா, கீபோர்ட் மவுஸ் மூலமாக கொடுப்போம். அவுட்புட் வந்து டிஸ்பிளே யூனிட்னு சொன்னாலே மானிட்டர் மூலமாக பார்ப்போம். நடுவில் இந்த ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே வந்து சிபியூவில் தான் நடக்கும். ஓகேவாம்மா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாதர் ஆஃப் அதாவது இந்த ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் லெசன் we know about computers and various generations of computers, and then what are the basic components used in computer, and then functions of components, and then booting of computers. கம்ப்யூட்டரை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து பார்ப்போம். ஓகேவா, ஸோ ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆல்ரெடி லோயர் கிளாஸில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். யார் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னா சார்லஸ் பாப்பேஜ். ஸோ சார்லஸ் பாப்பேஜ் இஸ் கன்சிடர்ட் டு பி த ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் ஃபார் ஹிஸ் இன்வென்ஷன் அண்ட் த கான்செப்ட் ஆஃப் அனலிட்டிக்கல் என்ஜின் இன் 1837. ஸோ சார்லஸ் பாப்பேஜ் அப்படின்றவர் அனலிட்டிக்கல் என்ஜினை 1837 இன்வென்ட் பண்ணதுனால அவர் வந்து ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1837 அனலிட்டிக்கல் என்ஜின் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணார். ஓகேவா, ஸோ இந்த அனலிட்டிக்கல் என்ஜின் contained an arithmetic logic unit ALU, basic flow control and integrated memory, which will lead to develop of first general purpose computers. ஸோ ஏஎல்யூ அப்படின்னா அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். அரித்மெட்டிக் அப்படின்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் தான் வந்து அரித்மெட்டிக்னு சொல்லுவோம். லாஜிக்கல் அப்படின்னா என்னென்னா கம்பேர் பண்ணுறதா வந்து லாஜிக்கல்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இந்த இது எல்லாமே வந்து அனலிட்டிக்கல் என்ஜினில் இருந்தது. ஓகேவாம்மா? ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் டு கம்ப்யூட்டர். Computers are seen everywhere around us in all spheres of life, in the field of education, research, travel and tourism, weather forecasting, social network, e-commerce, etc. ஸோ நம்மளை சுற்றி எல்லாமே வந்து கம்ப்யூட்டராக தான் இருக்குது. நம்மளை சுற்றி எல்லாமே வந்து என்னவாக இருக்குது, கம்ப்யூட்டராக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, ரிசர்ச்சில் யூஸ் பண்ணுறாங்க, ட்ராவல் அண்ட் டூரிசமில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க, வெதர் ஃபோர்காஸ்டிங்னா வெதர் ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் சோசியல் நெட்ஒர்க்கிங்னா ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் இதெல்லாம் வந்து சோசியல் நெட்ஒர்க்கிங்னு சொல்லுவோம். அடுத்து இகாமர்ஸ்னால் ஆன்லைனில் நம்ம பர்ச்சேஸ் சேல்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து இகாமர்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான் இதெல்லாம் எக்ஸாம்பிள். Computers have now become an indispensable part of our life. Computers have revolutionized our lives with their accuracy and speed of performing a job. It is truly remarkable. ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்றது நம்மளை சுற்றி எல்லாமே வந்து கம்ப்யூட்டராக மாறிடுச்சு. கம்ப்யூட்டர் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நம்மளோட ஒர்க் வந்து ஈஸியாக வந்து முடிய ஆரம்பிச்சிச்சு. அண்ட் தென் எக்ஸாக்டாக நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கான அவுட்புட்டும் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா, ஸோ மேன் பவரை ரெடியூஸ் பண்ண ஆரம்பித்தோம் சிஸ்டம் யூஸ் பண்ணுற மூலமாக. டுடே நோ ஆர்கனைசேஷன் கேன் ஃபங்க்ஷன் வித்தவுட் ஏ கம்ப்யூட்டர். இன்ஃபேக்ட் வேரியஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஹாவ் பிகம் பேப்பர்லெஸ். ஸோ ஆர்கனைசேஷன்ஸில் எல்லா குட்டி குட்டி ஆர்கனைசேஷன்ஸாக இருந்தாலும் சரி எல்லாருமே என்ன யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா கம்ப்யூட்டரை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண ஆரம்பித்தோடனே பேப்பர் எல்லாமே வந்து பேப்பர் ஒர்க் எல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ பேப்பர் ஒர்க் அப்படின்றது மேன் பவர் ஜாஸ்தி தேவை. ஸோ 10 பேர் செய்யக்கூடிய ஒர்க்கை வந்து சிஸ்டம் வந்து செஞ்சிடும். ஓகேவா, ஸோ அதனால் மேன் பவர் வந்து ரெடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. Computers have evolved over the years from
a simple calculating devices to high speed portable computers. Simple calculating devicesல இருந்து நமக்கு ஹை ஸ்பீடாக யூஸ் பண்ணக்கூடிய போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ் வரைக்கும் டெவலப் பண்ணிட்டாங்க. The growth of computer industry started with the need for performing fast calculation. The manual method of computing was slow and prone to errors. ஸோ கம்ப்யூட்டரில் ஒரு ஒர்க் கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ 1000 டைம்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். இதே ஒரு மேன்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து மிஸ்டேக்ஸ் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ attempts were made to develop fast calculating devices. The journey started from the first known calculating devices, abacus, which has led us to an extremely high speed of calculating devices. ஸோ அபாக்கஸ் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு கால்குலேட்டிங் டிவைசஸ். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டேட்டாஸ் இந்த இமேஜஸில் வந்து பைனரி ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ பைனரி ஃபார்மேட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 0s and 1s தான் இருக்கும். அதுதான் அபாக்கஸ். ஸோ பைனரி ஃபார்மேட்னா அபாக்கஸில் வந்து பைனரி ஃபார்மேட்டில் இமேஜஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ 0s and 1s. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எப்படி வந்து கம்ப்யூட்டரை டெவலப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். growth in the computer industry is determined by the development in technology. Based on various stages of development, computers can be categorized into different generations. ஸோ அதனோட க்ரௌத்தை பொறுத்து கம்ப்யூட்டரை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக டிஃப்ரெண்ட் கேட்டகரைஸாக டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன்ஸாக கேட்டகரைஸ் பண்ணோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1940 to 1956 வரைக்கும் இருந்தது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். அதில் வேக்கம் டியூப்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ வேக்கம் டியூப்ஸ் அப்படின்றது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏன் வேக்கம் டியூப்ஸ் யூஸ் பண்ணணும்? இதனோட ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண கம்ப்யூட்டர் வந்து அதனோட சைஸ் வந்து பிக்கராக இருக்கும். பவர் பார்த்திங்க அப்படின்னா அதிகமான பவரை வந்து கன்சியூம் பண்ணிக்கிச்சு. மால் ஃபங்க்ஷன்ஸ் டியூ டு ஓவர் ஹீட் வந்து மால் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபெயில் டு ஃபங்க்ஷன் தான் மால் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ ஹீட் அதிகமாக என்னாச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸில் இப்போ ஒரு ஒயர் ஹீட் ஆகி மெல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஹார்ட்வேர் காம்போனண்ட்டால் ஃபங்க்ஷன் ஆக முடியுமா? ஆகாது. ஸோ அந்த மாதிரி டிமெரிட்ஸ்லாம் இருந்தது. அண்ட் தென் மெஷின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும். ஸோ மெஷின் லாங்குவேஜ் அப்படின்னாவே வந்து 0s and 1s தான் வந்து மெஷின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 0s and 1s தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸோட டிமெரிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைஸ் பிக்கராக இருக்கும், பவர் அதிகமாக எடுத்துக்கிச்சு கன்சியூம் பண்ணிக்கிச்சு. அண்ட் தென் மால் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஹீட் அதிகமாகிறதுனால மால் ஃபங்க்ஷன்ஸ் இருந்தது. அண்ட் தென் 0s and மெஷின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும், 0s and 1s யூஸ் பண்ணணும். ஓகேயா? ஸோ இந்த வேக்கம் டியூப்ஸ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் செகண்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இனிக், எட்வேக், யூனிவேக் 1. இனிக் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 27 tons அதனோட வெயிட்டு. சைஸ் பார்த்தீங்கன்னா 8 feet into 100 feet into 3 feet and it consumed around 150 watts of power. அதனோட பவர் இன்டேக் பார்த்தீங்க பவர் கன்சம்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 150 watts of பவர். ஓகேயா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். செகண்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஜென்ரேஷன்ஸில் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி டெவலப் பண்ணாங்க. ஸோ செகண்ட் ஜென்ரேஷனில் அதனால் என்னாச்சு அப்படின்னா சைஸ் கம்மியாச்சு, பவர் கன்சம்ஷன் குறைஞ்சிச்சு, அண்ட் தென் ஹீட்டும் ஓரளவுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் 1956லேருந்து 64 வரைக்கும் இதில் வந்து என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா டிரான்சிஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணினாங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஸ்மாலர் கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது சைஸும் ஸ்மாலராக இருந்தது. ஜென்ரேட் லெஸ் ஹீட், கன்சியூம்டு லெஸ் பவர் கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸோட ஹீட்டு அண்ட் தென் பவர் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆச்சு. பஞ்ச்டு கார்ட்ஸ் வேர் யூஸ்டு. ஸோ பஞ்ச்டு கார்ட்ஸ் அப்படின்னா இதை தான் வந்து நம்ம பஞ்ச்டு கார்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ பழைய ரேடியோ கார்டில் ரேடியோ பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடு இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் சைடில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பஞ்ச்டு கார்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஒரு ஹோல்க்கும் ஒரு மீனிங் இருக்கும். ஓகேவாம்மா? ஸோ அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாஸ் டெவலப்டு. ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இங்கே தான் டெவலப் பண்ணாங்க. பேட்ச் ப்ராசஸிங் அண்ட் மல்டி ப்ரோக்ராமிங். ஸோ பேட்ச் ப்ராசஸிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப்பாக இருக்கிறது. அதாவது இப்போ பிரிண்டிங் ப்ராசஸ்னால் அது தனியாக ஒரு குரூப்பாக இருக்கிறது.
ஸ்கேனிங் ப்ராசஸ்னால் அது தனியாக ஒரு குரூப்பாக இருக்குது. அதுதான் வந்து பேட்ச் ப்ராசஸிங்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ எப்படி நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு குரூப்பாக இருக்கிறீங்க, பயாலஜினா ஒரு குரூப்பாக இருக்கீங்க, அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அண்ட் தென் மல்டி ப்ரோக்ராமிங்னா மோர் தென் ஒன் ப்ரோக்ராமை வந்து சேம் டைமில் செய்கிறதா வந்து மல்டி ப்ரோக்ராமிங் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மெஷின் லாங்குவேஜ் ஆஸ் வெல் அஸ் அசம்பிளி லாங்குவேஜ் வாஸ் யூஸ்டு. ஸோ மெஷின் லாங்குவேஜும் யூஸ் பண்ணணும், அசம்பிளி லாங்குவேஜும் யூஸ் பண்ணணும். ஸோ அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னா என்னென்னா ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டை தான் வந்து அசம்பிளி லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஸோ ஆட் ஏ கமா பி அப்படின்னா இதை வந்து அசம்பிளி லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இது வந்து ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட். இப்போ இது படித்தோன்னா நமக்கு மீனிங் தெரியும். ஆட் ஏ கமா பி அப்படின்னா ஏவையும் பியையும் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை தான் வந்து அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். சரியாம்மா? ஸோ அசம்பிளி லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ அண்ட் தென் மெஷின் லாங்குவேஜ்னால் 0s and 1s. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா IBM 1401, 1620, யூனிவேக் 11108. இது IBM அப்படின்றது கம்பெனியோட நேம் தான் வந்து IBM இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மெஷின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த டிரான்சிஸ்டர்ஸ்லேருந்து ஏன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்தோன்னா சைஸு பவர் எல்லாமே ஓகே தான். ஏன் அடுத்த ஜென்ரேஷன் வந்தோன்னா இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக மட்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான டிமெரிட்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி நம்ம தேர்ட் ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்தோம். ஸோ தேர்ட் ஜென்ரேஷன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1964 to 1971 வரைக்கும் இருந்தது எல்லாமே வந்து தேர்ட் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ அது வந்து தேர்ட் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் ஐசிஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஐசிஸ் அப்படின்றது. ஸோ இந்த இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இட் மேட் அப் ஆஃப் ஸ்லிக்கானை வச்சு இதை டெவலப் பண்ணியிருப்பேன். ஸ்லிக்கானால் இது வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அண்ட் தென் இதனோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்மாலராக இருக்கும், ஃபாஸ்டராக இருக்கும், ரிலையபுளாக இருக்கும், ரொம்ப பவர் வந்து ரொம்ப லெஸ்ஸாக கன்சியூம் பண்ணிக்கிச்சு. அண்ட் தென் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். ஒன்று ஹை லெவல் லாங்குவேஜ், இன்னொன்று லோ லெவல் லாங்குவேஜ்னால் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ண மெஷின் லாங்குவேஜ் அண்ட் தென் செகண்ட் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ண அசம்பிளி லாங்குவேஜ். இது ரெண்டையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா லோ லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஸோ ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா C++ அண்ட் தென் ஜாவா, இது எல்லாமே வந்து ஜாவா, பைத்தான், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவாம்மா? ஸோ இதுதான் வந்து இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ். ஸோ தேர்ட் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ண இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் வந்து நமக்கு ஃபாஸ்ட்டாகவும் இருந்தது, ரிலையபிளாகவும் இருந்தது, பவர் கன்சம்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது, ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா IBM 360 சீரியஸ், ஹனிவெல் சீரியஸ், இதெல்லாம் வந்து அதுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து 1971 1980 வரைக்கும் இருந்தது எல்லாமே ஃபோர்த் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். இதில் யூஸ் பண்ணக்கூடியது வந்து மைக்ரோ ப்ராசஸர். ஸோ மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னா என்னென்னா மோர் தென் ஒன் ஐசிஸ் இருக்கிறதா வந்து மைக்ரோ ப்ராசஸர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மைக்ரோ ப்ராசஸர்னு சொல்லுவோம். இதில் உள்ள பார்த்திங்கன்னா மோர் தென் ஒன் ஐசிஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதாவது இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஐசிஸ் இருக்கா. ஸோ இதுதான் வந்து மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ஸ்மாலராக இருக்கும், ஸ்மாலர் அண்ட் ஃபாஸ்டர். மைக்ரோ கம்ப்யூட்டர் சீரியஸ் சச் as IBM, Apple were developed, portable computers were introduced. ஸோ IBM, Apple இதெல்லாமே வந்து என்ன பண்ணாங்க, டெவலப் பண்ணினாங்க. அண்ட் தென் ஸ்மாலராக இருந்தது, இன்னும் ஸ்மாலராக இருந்தது, ஃபாஸ்டராக இருந்தது. ஸோ அண்ட் தென் போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ்னால் நம்ம போகிற பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுற மாதிரி லேப்டாப் இதெல்லாம் வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க ஃபோர்த் ஜென்ரேஷன்ஸில். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபிஃப்த் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஃபிஃப்த் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து 1980 டில் டேட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து ஃபிஃப்த் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். அந்த பிக்சர் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், ரோபோட்டிக்ஸ். ஓகே, அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன், ரோபோஸ்லாம் வந்து டெவலப் பண்ணினாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபிஃப்த் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்.
ஸோ அண்ட் தென் இதில் என்ன மெரிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேரலல் ப்ராசஸிங். ஸோ பேரலல் ப்ராசஸிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா பேரலாக இன்னொரு ப்ராசஸும் நடக்கிறதுக்கு பேர் தான் வந்து பேரலல் ப்ராசஸ். இந்த 2 ப்ராசஸும் பேரலாக சேம் டைமில் நடக்கிறது தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பேரலல் ப்ராசஸிங். அடுத்து சூப்பர் கண்டக்டர்ஸ். கம்ப்யூட்டர் சைஸ் வந்து என்னாச்சு அப்படின்னா ரெடியூஸ் பண்ணினாங்க. ஓகேயா. கேன் ரீகனைஸ் இமேஜஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் இதெல்லாம் வந்து ரீகனைஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இமேஜஸ் அண்ட் தென் கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து ரீகனைஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் சிஸ்டம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் ஏஐன்னு சொல்லுவோம். ஸோ ஏஐனா ரோபோட்டிக்ஸ் தான் வந்து. ஓகேவா. ஸோ ஏபிள் டு சால்வ் ஹை காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இன்க்ளூடிங் டெசிஷன் மேக்கிங் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். ஸோ ரொம்ப ஹை ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வந்து ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. டெசிஷன் எடுக்கிறதாகட்டும், இதில் ரீசனிங் ஆகட்டும் எல்லாமே வந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா. ஸோ எல்லாமே வந்து ரோபோஸ் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் 6th ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ 5th ஜென்ரேஷனில் என்னென்ன ஃபுல்லாக லேப்டாப் வந்து 4th இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அண்ட் தென் 5th பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நோட் புக்கு, அல்ட்ரா புக்கு, க்ரோம் புக்கு இது எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிச்சு 5th ஜென்ரேஷன்ஸில். நெக்ஸ்ட்டு 6th ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இன் ஃப்யூச்சரில். ஸோ இதில் ஆஸ் யூஷுவல் வந்து பேரலல் அப்படின்னா என்னென்னு தெரியும். பேரலல் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டர் சிஸ்டம். டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டமில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை ஆக்சஸ் பண்ணுறது, அதாவது மெசேஜஸ் பாஸ் பண்ணுறது மூலமாக ஆக்சஸ் பண்ணுறது. ஓகேவா. அண்ட் தென் கம்ப்யூட்டர்ஸ் ஹாவ் பிகம் ஸ்மார்ட்டர், ஃபாஸ்டர் அண்ட் ஸ்மாலர். ரொம்ப குட்டியாகவும் இருந்தது, ஃபாஸ்ட்டாகவும் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு, ரொம்ப ஸ்மார்ட்டராகவும் இருந்தது. டெவலப்மெண்ட் ஆஃப் ரோபோட்டிக்ஸை வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னா நம்ம பேசுகிறத அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஓகேயா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம மொபைலில் வந்து கால் டு பிரியா அப்படின்னா அவங்களுக்கு கால் பண்ணோம் இல்லையா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணணும். நம்மளோட வாய்ஸை வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கான மீனிங்கை புரிஞ்சுட்டு கால் பண்ணுறது. ஓகே. அது வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். டெவலப்மெண்ட் ஆஃப் வாய்ஸ் ரீகனைசேஷன் சாஃப்ட்வேர். ஸோ அதுதான் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் வாய்ஸ் ரீகனைசேஷன் சாஃப்ட்வேர். இதை வந்து 6th ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ 6th ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியுதா. ஸோ 6th ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்லாம் அதாவது ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இப்போ எப்படி டெவலப் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ ஹியூமன் பீயிங்ஸ் ஒரு பிளேஸில் ஒரு சுச்சுவேஷனில் என்ன டெசிஷன் எடுப்போமோ சேம் லைக் தட் அந்த ரோபோஸும் வந்து டெசிஷன்ஸ் எடுத்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற மாதிரி இப்போ டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. இருக்கிறது 6th ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ அண்ட் தென் யூனிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி 1st ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தோம். ஓகேவா. ஸோ இன்றைக்கி அப்படின்றது 1st ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தோம். எலக்ட்ரானிக் நியூமெரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கால்குலேட்டர். ஸோ இதை இன்வென்ட் பண்ணது வந்து ப்ரெஸ்பர் எக்கார்ட் அண்ட் ஜான் மார்ச்லி அட் த யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா அண்ட் பிகன் கன்ஸ்ட்ரக்ஷன் இன் 1943 and was not completed until 1946. 1943லேருந்து 1946 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணலை. ஓகேவா. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு. இதில் வந்து ப்ரெஸ்பர் எக்கார்ட் அண்ட் ஜான் மார்ச்லி அப்படின்றவங்க தான் வந்து டெவலப் பண்ணினாங்க. அவங்க என்ன யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா பென்சில்வேனியா அப்படின்றது யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி தான் வந்து ஒரு பிளேஸ் தான் வந்து பென்சில்வேனியா அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியிலேருந்து தான் டெவலப் பண்ணாங்க. So it occupied about 1800 square feet and used 18,000 vacuum tubes. வெயிட் பார்த்திங்கன்னா 50 tons இருந்தது. ஓகேயா. இனியாக் அப்படின்றது 1800 ஸ்கொயர் ஃபீட்னால் ஒரு 3-4 கிளாஸ் ரூம் ஜாயின் பண்ண மாதிரி. ஓகேவா. ஸோ அண்ட் தென் 18,000 வேக்யூம் டியூப்ஸ் யூஸ் பண்ணாங்க. வெயிட் பார்த்திங்கன்னா 50 tons. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர். ஓகேவா. இனியாக் அப்படின்னா 1st ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் பார்த்ததுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் 6th ஜென்ரேஷன்ஸை பற்றி இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ 6th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் குட் பி defined as the era of intelligent computers based on artificial neural networks. So
era அதாவது கம்ப்யூட்டர்ஸ் குட் டிஃபைன்ட் ஆஸ் த இரா ஆஃப் இன்டெலிஜென்ட் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இன்டெலிஜென்ஸ் கம்ப்யூட்டர்ஸோட ஒரு இரா தான் வந்து என்ன சொல்கிறோம், ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் இன் த 6th ஜென்ரேஷன்ஸ் வில் பி த எக்ஸ்ப்ளோசிவ் growth ஆஃப் வைட் ஏரியா நெட்வொர்க். வைட் ஏரியா நெட்வொர்க்கோட growth தான் 6th ஜென்ரேஷன் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னா என்னென்னா, நார்மலாக நம்ம நெட்வொர்க்கில் லேன், மேன், வேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? லோக்கல் ஏரியா நெட்வொர்க், மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க், வைட் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லுவோம். லேன் அப்படின்னா என்னென்னா, ஒரு பில்டிங்குள்ளே மட்டும் கனெக்ஷனில் நெட்வொர்க் கனெக்ஷனில் இருக்கிறது லேன். மேன் அப்படின்னா ஒரு சிட்டிக்குள்ளே, இப்போ வெண்ணந்தூர் அப்படின்னா வெண்ணந்தூர் சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸை வந்து மேன்னு சொல்லுவோம். வைட் ஏரியா நெட்வொர்க்னால் கண்ட்ரி டு கண்ட்ரி, இப்போ இந்தியா, யூஎஸ் அந்த மாதிரி கனெக்ஷனில் இருக்கிறதா வந்து வேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு வைட் ஏரியா நெட்வொர்க்கோட ஒரு க்ரௌத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதாவது வேர்ல்டு லெவலில் சிஸ்டமில் கனெக்டிங்கில் இருக்கிறது, இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அது. அண்ட் தென் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இஸ் ஏ காம்போனண்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னா நார்மலாக நம்ம என்ன பேசுகிறோமோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை செய்கிறது தான் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். It provides the ability to develop the computer program to understand human language. அதாவது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸில் மெஷின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணோம், செகண்ட் ஜென்ரேஷன்ஸில் மெஷின் லாங்குவேஜ் அண்ட் அசம்பிளி லாங்குவேஜ் யூஸ் பண்ணோம், தேர்ட் ஜென்ரேஷனில் ஹை லெவல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டருக்கான லாங்குவேஜஸ்லாம் பார்த்தோம் இல்லையா. பட் ஆனால் இந்த 6th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸில் நம்ம நார்மலாக என்ன பேசுகிறோமோ அதை வந்து அக்செப்ட் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நம்ம 6th ஜென்ரேஷன்ஸில் கொண்டு வந்தாங்க. ஓகேயா? ஸோ இப்போ நார்மலாக ரோபோட்டிக்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றப்ப நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்களோ சேம் அதே மாதிரி ஒரு ரோபோ ரியாக்ட் பண்ணுறது தான் வந்து 6th ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், அதனோட டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓசிஆர் அப்படின்னா ஆப்டிக்கல் கேரக்டர் ரீகனேஷன் அப்படின்றது ஓசிஆர்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஓசிஆர் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதாவது நம்ம இமேஜஸ், பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையுமே வந்து எடிட்டபிள் ஃபார்மெட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது. ஓகேயா? இது வந்து ஒரு டெக்னாலஜி. இட் ரீகனைஸ் டெக்ஸ்ட் வித் இன் ஏ டிஜிட்டல் இமேஜ். ஸோ டெக்ஸ்ட்டு, அதாவது இட் ரீகனைஸ் டெக்ஸ்ட்டு, ஓகே, வித் இமேஜ் ஆகட்டும், பிடிஎஃப் ஆகட்டும், டாக்குமெண்ட் ஆகட்டும். ஸோ இதுதான், இது எல்லாத்தையும் வந்து ரீகனைஸ் பண்ணுறது தான் வந்து, இந்த ரீகனைஸ் பண்ணுற டெக்னாலஜி தான் வந்து ஆப்டிக்கல் கேரக்டர் ரீகனைஸ். அதாவது இமேஜஸ், பிடிஎஃபாக இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸு அண்ட் தென் ஃபைல்ஸு, இது எல்லாத்தையும் வந்து டெக்ஸ்ட்டாக ரீகனைஸ் பண்ணுற ஒர்க்கை வந்து யார் பண்ணுவாங்கன்னா ஓசிஆர், ஆப்டிக்கல் கேரக்டர் ரீகனைசேஷன். So optical character recognition, optical grapheme recognition engine for the Indus scripts has been developed using deep learning neural networks, a subfield of artificial intelligence. இது வந்து artificial intelligenceோட சப்ஃபீல்டுன்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், சோசியல் சயின்ஸில் பார்த்துருப்போம். இண்டஸ் ஸ்கிரிப்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இந்த மாதிரி இமேஜஸ்லாம் இருக்கும். இந்த இமேஜஸில் வந்து பார்த்திங்க, இந்த மாதிரி இமேஜஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த இமேஜஸ்க்கு வந்து ஒரு இமேஜஸ்க்கும் ஒரு மீனிங் வந்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? சேம் அதே தான். And then given photographs, scans or any image feed of an Indus Valley civilization artifact, the system will be able to recognize the inscriptions, the simple grapheme sequences from the image. ஸோ அதுதான் வந்து நிறைய சிம்பிள்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி கீழே இருக்கலையே ஒரு சிம்பிள், அந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த இமேஜை டெக்ஸ்ட்டாக ரீகனைஸ் பண்ணுறது தான் வந்து ஓசிஆர். ஓகேவா? ஸோ தேர் ஆர் டோட்டலி 417 சிம்பிள்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி 417 சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சிம்பிள்ஸ், கிராஃபிம்ஸ், கேரக்டர்ஸ் இந்த இண்டஸ் ஸ்கிரிப்ட்ஸ். ஓகே? and just 3700 plus text inscriptions of data for the machine to learn and attain expert level status. So 3700 text scripts, அது இல்லாமல் 3700 plus text inscriptions of data வந்து இந்த மெஷினில் வந்து லேர்ன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ நார்மலாக வந்து
ஓசிஆர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி இமேஜ் இருக்குது அப்படின்னா அந்த இமேஜை டெக்ஸ்ட்டாக ரீகனைஸ் பண்ணுறது தான் வந்து ஓசிஆர், ஆப்டிக்கல் கேரக்டர் ரீகனைசேஷன். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதாம்மா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஆல்.